வணக்க மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம் இந்த வீடியோல வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடிச்சு இளையராஜாவோட இசையில இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விடுதலை பாகம் 2 கதை என்னன்னா, பார்ட் 1 எங்க முடிஞ்சதோ அங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. பெருமாள் வாத்தியார்னா யாரு, எதுக்காக மக்கள் இவர் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் அரசாங்கமும் போலீஸும் அவரை தீவிரவாதி மாதிரி ட்ரீட் பண்றாங்க, அவரோட பின்னணி என்ன, பெருமாள் வாத்தியார் எப்படி உருவானாருங்கிற ஒட்டுமொத்த கதையும் இந்த பார்ட் 2ல இருக்கு. அதே மாதிரி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட பெருமாள் வாத்தியார் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரா, இந்த குமாரசன் கேரக்டருக்கு என்னதான் ஆச்சுங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் சைட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா அது கேஸ்டிங் தான். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை தரமா பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி சொல்லியே ஆகணும், இதுவரை நடிச்ச படத்திலே ஒரு புது ஸ்டாண்டர்டா இந்த படத்துல கிரியேட் பண்ணிருக்காரு. அந்த அளவுக்கு தரமாவே அவரோட நடிப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மஞ்சு வாரியரும் அவங்களோட கேரக்டரை அவங்கள தவிர வேற யாராலுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சூரியோட கதாபாத்திரம் இந்த படத்துல செகண்ட் ஹீரோ தான். அதனால விஜய் சேதுபதியை விட இந்த படத்துல அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனாலுமே மனுஷன் அவரோட நடிப்பை இயல்பா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல கென் கருணாசும் ஆடுகளம் கிஷோர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சும்மா மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையா பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்களை தவிர இந்த படத்துல நடிச்ச சேத்தன், டைரக்டர் தமிழ், ராஜீவ் மேனன் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பாவே பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அது ஸ்கிரீன் பிளே தான். அந்த அளவுக்கு பயங்கர டைட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவை கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு சீனையுமே சீட்டோட எட்ஜ்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. கென் கருணாஸோட கருப்பன் கேரக்டர் அறிமுகம், அது எங்க இருந்து வளர்ந்து எங்க விழுகுது, அதுல இருந்து எப்படி வாத்தியார் ரைஸ் ஆகி அவரு ஆடுகளம் கிஷோர் கிட்ட போய் பாடம் கத்துக்கிறாரு. அங்க வாத்தியாருக்கு ஒரு பாடம் கிடைச்சு அதுல இருந்து அவர் ஒரு கிளைய ஆரம்பிச்சு அவர் வேற ஒரு கொள்கையை பிடிச்சுக்கிட்டு போறது. ஃபைனலா அவர் கையில எடுத்த கொள்கை கரெக்டா தப்பா அதை அவர் எப்படி கையாண்டாருன்னு ஒட்டுமொத்தமா செம்மையாவே ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கம்யூனிசம்னா என்னன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை இந்த படம் 100% ஈஸியாவே கிளியர் பண்ணிடும். அந்த அளவுக்கு தெளிவா பேசியிருந்தாங்க. அந்த கம்யூனிசத்துக்குள்ளேயே எப்படி ஜாதி வருது, ஜாதியை வச்சு எந்த அளவுக்கு மக்களை ஒடுக்குறாங்கிறத ரொம்ப சூப்பராகவே அழகாவே வெற்றிமாறன் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசாங்கம் மக்கள் கிட்ட இருந்து எப்படி வளங்களை சுரண்டுது, போலீஸ்குள்ளேயே இருக்க அந்த பாலிடிக்ஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை செம்மையாவே ஸ்கிரீன் பிளே பண்ணி மனுஷன் செதுக்கியிருக்காரு. ஓவராலா தரமான சூப்பரான அமேசிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவை பண்ணியிருக்காரு மனுஷன். மூணாவது பாசிட்டிவ்னா அது டெக்னிக்கல் வைஸா தான். இந்த படம் டெக்னிக்கல் வைஸா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் அந்த அளவுக்கு பயங்கரமா ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த முழு படத்தையும் திண்டுக்கல்ல இருக்க சிறுமலை, கொடைக்கானல்னு 2 பகுதிகளையும் மாறி மாறி ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பகுதியுமே ரொம்பவே கரடு முரடான பகுதிகள் தான். ஆனா வேல்ராஜ் நம்ம ரசிக்கிற மாதிரி அந்த படத்துக்குள்ள சூப்பராகவே திரையில காட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல மியூசிக்குமே நல்லா பண்ணியிருந்தாரு இளையராஜா. அவரோட தினம் பாடல் இன்ன வரையுமே மனசுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு. மற்ற பாடல்கள் கேட்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுமே இந்த படத்துல நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒரு மலைக்கு போனா என்ன சவுண்ட் வருமோ, அதாவது பாச்சா சவுண்டு, பள்ளி சவுண்ட்லாம் வருமோ, அதை நேச்சுரலாவே கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல அங்கங்க பழைய பிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும், 80sல வரதெல்லாம். அதுக்கான ஆர்ட் ஒர்க்லாம் சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல பீட்டர் ஹெயின் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் நினைக்கிறேன். படத்தோட ஆரம்பத்துல கென் கருணாஸை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதே மாதிரி படத்தோட இன்டர்வல் போர்ஷன்ல விஜய் சேதுபதியை வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வரும் கன் ஷாட்டை வச்சு. இது எல்லாமே பக்காவாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல டெக்னிக்கல் வைஸா இந்த படம் சூப்பர் ஸ்ட்ராங்கான படம். அந்த அளவுக்கு தரமாவே பண்ணியிருந்தாங்க. எப்பா விடுப்பா இந்த படத்துல எல்லாமே டாப் நாச்சுன்னு சொல்லிட்டு அப்ப எதுதாப்பா இந்த படத்துல குறைன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல டப்பிங் மட்டும் அங்கங்க சிங்க் ஆகாம இருக்கு. அதாவது ஆல்ரெடி எழுதி வச்ச வசனத்தை பேசாம வேற ஒரு வசனத்தை பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்கு. இது ஒரு வழக்கமான விஷயம் தான் நம்ம வெற்றிமாறன் படத்துல. அவர் டப்பிங் பேசும்போது அந்த டைலாக்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி அப்டேட் பண்ணிப்பாரு. இது ஒரு பெரிய விஷயமாலாம் படத்துல தெரியல. மற்றபடி இந்த படம் தங்கம் தான். இந்த படத்துக்கு ரேட்டிங்லாம் எப்பயும் கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டேன். ரேட்டிங்கே கிடையாது இந்த படத்துக்கு. மொத்தத்துல கம்யூனிசம்னா என்னன்னு தெரியாது, ஜாதினா என்னன்னு தெரியாது, பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை.